வணக்கம் 90 சொல்யூஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 லைட்டு தான் ஃபிட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க கஸ்டமர். அதாவது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லைட் 2 வாங்கி வச்சுருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சென்சாரும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த சென்சார் டைப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 360 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனாவே லைட் வந்து ஆன் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா டே நைட்டு, அதாவது பகல்லையும் எரியும் நைட்லேயும் எரியும். நீங்கள் பகலில் எரியாமல் இருக்காது ஒரு சில சென்சாரு, அதாவது சோலார் டைப்பில் இருக்கும். இது அப்படி கிடையாதுங்க, பகல்லையும் எரியும் நைட்லேயும் எரியும். இந்த சென்சார் பார்த்திங்கன்னா வந்து சீலிங்கில் ஃபிட் பண்ணுற டைப்பு. இந்த 10க்கு 10 பாத்ரூம் பார்த்திங்கன்னா 2 சர்ஃபேஸ் லைட் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்சாரும் பார்த்திங்கன்னா வாலில் ஃபிட் பண்ணிக்கிட்டோம். இந்த சென்சார் ஏன் ஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க பாத்ரூமு. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சுவிட்சை வந்து போட்டு ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேஃப்டி இருக்காதுங்கிறதுக்காக கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சை ஆன்லேயே விட்டுருவாங்க. குழந்தைங்க உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எரியும், வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதுக்கு லைன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, நாமளே வீட்டில் இருக்கிறவங்க நாமளே ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா எல்லுன்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்புட் ஃபேஸ் எல்லை வந்து கொடுத்துக்கணும். அதேமாதிரி நியூட்ரல் வந்து காமனு, லைட்டில் வர நியூட்ரலும் நம்ம மெயின் நியூட்ரல் வந்து காமன் பண்ணி ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கு போகிற அவுட்புட் ஃபேஸ் வந்து அது தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம திருவுற டைப்பு தான் அப்படியே சீலிங்கில் வந்து திருவிக்கலாம். திருவினா அப்படியே ஃபிட் ஆயிரும். இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சை போட்டு விட்டேன். உள்ளே போனோன்னே பாருங்கள் லைட் ஆன் ஆயிடுச்சு, வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதோட லிங்க் பார்த்திங்கன்னா எப்படி வாங்குறது, ஆன்லைனில் வாங்குற லிங்க் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.